ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று தருவதாக டிசம்பர் 22 அன்று கூறிய நாளே வாரிய தலைவருக்கான அதிகாரம் முடிந்தது உட்பட பல்வேறு விஷயங்கள் நீதிபதி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். முழு விவரம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவிட்டிருந்த நிலையில அது தொடர்பாக தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இந்த நிலையில தான் நீதிபதி பி.டி. ஆஷா வெளியிட்ட தீர்ப்பினுடைய விவரம் என்பது வெளியாகி இருக்கிறது. அதுல படம் பார்த்த சான்றிதழ் அளித்து ஒப்புக்கொண்ட பிறகு புகார் அளித்தது உள்நோக்கம் கொண்டதாக உள்ளதாக அவர் அந்த தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். படத்தை பார்த்து சான்றிதழ் அளித்து ஒப்புக்கொண்டு பின்னர் உறுப்பினர் ஒருவர் பின்னர் அது புகார் அளிப்பது ஒரு ஆபத்தான நடைமுறையை ஏற்படுத்தும் என்று அந்த உத்தரவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த தணிக்கை வாரிய தலைவருக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட சான்றிதழ் அளிப்பதாக ஒப்புக்கொண்ட பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்ப தலைவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் அந்த உத்தரவிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். படத்துக்கு சான்றிதழ் வழங்க தணிக்கை குழு ஒருமனதாக முடிவு செய்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப வாரிய தலைவர் முடிவு செய்துள்ளதாகவும் படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதாக 22/12 அன்று கூறிய நாளே வாரிய தலைவருக்கான அதிகாரம் முடிந்துவிட்டதாக அந்த உத்தரவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 22/12 அன்றைய கடிதம் மூலம் யுஏ சான்றிதழ் வழங்க முடிவு செய்தது தெளிவாகிறது என்றும் தனது உத்தரவிலே நீதிபதி பி.டி. ஆஷா தெளிவுபடுத்தி இருக்கிறார். தணிக்கை குழு பரிந்துரை வழங்குவதற்கு முன்பு வரை மட்டும்தான் தாமாக முன்வந்து வழக்கு எடுக்கும் அதிகாரம் வாரிய தலைவருக்கு உண்டு என்றும் சான்றிதழ் அளிக்க ஒப்புக்கொண்ட பிறகு மறு ஆய்வுக்கு உட்படுத்த வாரிய தலைவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் தனது உத்தரவிலே அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே 6/1 அன்று பிறப்பிக்கப்பட்ட அந்த வாரியத்தின் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக அவர் தனது உத்தரவிலே தெளிவுபடுத்தி இருக்கிறார்.